அனாமிகா தன் அழகால் பல ஆண்களின் இதயங்களை கட்டி போட்டவள். பல ஆண்களை தன் பின்னால் அலைய விடுபவள். அவள் அழகிற்கு மிஞ்சிய திமிரும் அறிவும் அவளிடம் இருந்தது. ஆனால் அவள் அப்பா கிருஷ்ணன் மீது அளவு கடந்த பயம் இருந்தது. தன் மகளிடம் இருக்கும் திறமையும் அறிவும் அவர் அறிந்ததுதான். அதனால் தன் மகளை கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும் என எண்ணி அவள் மனம் வருத்தப்படும்படி எந்த வார்த்தையும் பேசாமல் மகளின் நடவடிக்கைகளை மட்டும் உன்னிப்பாக கவனித்து வந்தார். கிருஷ்ணன் ஓரளவிற்கு பணக்காரராக இருந்தாலும் ஏழைகளை மதிப்பதிலும் பிற மனிதனுக்கு மரியாதை கொடுப்பதிலும் அவரை மிஞ்ச ஆள் இல்லை. தன்னை பார்த்தாவது தன் மகள் மரியாதையையும் மதிப்பையும் கற்றுக்கொள்வாள் என பேராசைப்பட்டார் கிருஷ்ணன். ஆனால் அனாமிகா திமிரை வளர்த்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தாள். வீட்டில் சமைத்த உணவு இருந்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் செய்து நாவிற்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என நினைப்பவள். அப்படித்தான் இரவு சாப்பாட்டை சாப்பிடுவாள். இந்த பழக்கத்தை அவளுடைய அப்பா கிருஷ்ணன் பலமுறை கண்டித்தும் கேட்காமல் அதை தொடர்ந்த வண்ணம் இருந்தாள். சில நேரம் கிருஷ்ணன் அதிக கோவப்பட்டு மகளை திட்டும்போது அப்பா ப்ளீஸ் பா என கொஞ்சலாக கெஞ்சி தன் காரியத்தை சாதித்து விடுவாள். அன்று ஒரு நாள் இரவு சாப்பாட்டிற்காக பிரியாணியை ஆன்லைனில் ஆர்டர் செய்தாள். அந்த உணவு அவள் கைக்கு வர கொஞ்சம் தாமதமானது. மிகவும் கோபமடைந்தவள் தன் வீட்டு மாடியில் இருந்து உணவு டெலிவரி செய்யும் நபரை எதிர்பார்த்து காத்திருந்தாள். நேரம் ஆக ஆக அவள் கோபம் அதிகமானது. சிறிது நேரம் கழித்து தன் 2 சக்கர வாகனத்தை 4 சக்கரமாக மாற்றிய மாற்றுத்திறனாளி ஒருவர் அவள் ஆர்டர் செய்த உணவை கொண்டு வந்தார். அவரின் 2 கால்களும் பிறவியிலேயே சரியான வளர்ச்சியின்றி நடக்க முடியாத நிலையில் இருந்தது. இருந்தும் தன் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வேலையை அவர் செய்து வந்தார். அவர் அனாமிகாவின் உணவை ஒரு பேக்கில் வைத்து எடுத்து வந்தார். அவரால் எழுந்து நடக்க முடியாததால் தன் வசதிக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்பட்ட வாகனத்தில் இருந்து இறங்கி அனாமிகாவிற்கு ஃபோன் பண்ணினார். அவள் தன் வீட்டு மாடியில் இருந்து அவர் உணவு கொண்டு வந்ததையும் அந்த உணவை கொண்டு வந்த பேக்கை தரையில் இழுத்தவாறு வந்து அனாமிகாவின் வீட்டு முன்பு நின்றதையும் பார்த்துவிட்டு மிகவும் கோபமடைந்து மாடியில் இருந்து வேகமாக இறங்கினாள். அனாமிகா வேகமாக எங்கோ இறங்கி செல்வதை பார்த்து என்ன காரணம் என்று தெரியாமல் தன் மகளை கவனித்தார் கிருஷ்ணன். அவள் கோபமாக கீழே சென்றாள். கேட்டின் முன்பு இருந்த மாற்றுத்திறனாளியை ஏய் என்ன நான் ஆர்டர் பண்ண சாப்பாடை இப்படி ரோட்டில் போட்டு இழுத்துக்கிட்டு வர்ற, இதை நான் எப்படி சாப்பிடுவேன், இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று அவரை பார்த்து கோபமாக கத்தினாள். அவர் மிகவும் பணிவாக என்னால் நடக்க முடியாதுமா, அதான் பேக்கை தரையில் போட்டு இழுத்துட்டு வந்தேன், மன்னிச்சிடுங்க, தயவு பண்ணி இதை வாங்கிக்கோங்க என்று அவள் ஆர்டர் செய்த பிரியாணியை நீட்டினார். இதில் இன்னும் ஆத்திரம் அடைந்தவள் தரையில் போட்டு இழுத்துட்டு வந்த சாப்பாடை என்ன சாப்பிட சொல்றியா என கோபமாக அவர் கையில் இருந்த சாப்பாட்டை வாங்கி ரோட்டில் வீசினாள். அவர் வைத்திருந்த பேக்கையும் காலால் எட்டி உதைத்தாள். நீ எல்லாம் ஏன் இந்த வேலைக்கு வர்ற, முடியலைனா வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே, ரொம்ப பசிக்குதுன்னு ஆர்டர் பண்ணேன், எனக்கு சாப்பிட்ற எண்ணமே போச்சு என்று திட்டிவிட்டு கேட்டை வேகமாக சாத்திவிட்டு வீட்டின் உள்ளே சென்றாள். இது அத்தனையும் அனாமிகாவின் அப்பா வீட்டின் மாடியில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தார். தன் மகளின் எல்லை மீறிய செயலால் அதிக ஆத்திரமடைந்தவர் மாடிக்கு வந்த தன் மகளை இழுத்து கொண்டு வேகமாக அந்த உணவு டெலிவரி செய்யும் மாற்றுத்திறனாளியிடம் சென்றார். அனாமிகாவின் கோபமான வார்த்தைகளால் அவர் மனதுடைந்து கண் கலங்கி கொண்டிருந்தார். அனாமிகாவின் அப்பாவை பார்த்ததும் கண்ணை துடைத்து கொண்டு சார், பாப்பா கோவப்பட்டு இந்த சாப்பாடை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிருச்சு, ஆனால் சாப்பாடு எதுவும் ஆகலை, நல்லா தான் சார் இருக்கு, ப்ளீஸ் சார் வாங்கிக்க சொல்லுங்க என வருத்தத்துடன் சொன்னார். அந்த மாற்றுத்திறனாளியின் கண்ணீரை கண்டு கிருஷ்ணன் தன் மகளை அவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி சொல்லி கோபத்துடன் திட்டினார். ஆனால் அவள் தன் அப்பாவின் மீது கோவப்பட்டு கத்தினாள். அதில் இன்னும் கோபமடைந்த கிருஷ்ணன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னை மதிக்காம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க என்று கன்னத்தில் அறைந்தார். அந்த அறை அவள் கன்னத்தில் விழுந்ததும் அவளின் திமிர் கொஞ்சம் அடங்கியது. மாற்றுத்திறனாளியின் முன் தன்னை அறைந்து விட்டாரே என தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் மன்னிப்பு மட்டும் கேட்கவில்லை. அவள் அப்பா கிருஷ்ணன் மீண்டும் அடிப்பதற்காக கையை ஓங்க தன் காலுக்கு கீழே உட்கார்ந்திருந்த மாற்றுத்திறனாளியை பார்த்து அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டாள். அனாமிகா மன்னிப்பு கேட்டுவிட்டு அழுது கொண்டே வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். தன் மகளின் கோபமான செயலுக்கு அந்த மாற்றுத்திறனாளியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணன்.
அதற்கு அந்த மாற்றுத்திறனாளியோ, சார் நீங்க வருத்தப்படாதீங்க, இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. தினமும் யார்கிட்டையாவது திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட நிலைமை மற்றவங்களுக்கு புரியாது. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க எனக்காக உங்க மகளை அடிச்சிங்க, பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. நீங்க போய் உங்க பொண்ணை சமாதானப்படுத்துங்க சார், பாவம் ஏன்னு அவர் சொன்னதும் கிருஷ்ணன் மிகவும் நெகிழ்ந்து விட்டார். அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்க வேலையை பாருங்க என்று அந்த மாற்றுத்திறனாளிக்கு தைரியம் கொடுத்து அவர் கொண்டு வந்த உணவை வாங்கி கொண்டு அதற்கான பணத்தையும் கொடுத்து அவரை மெதுவாக அவர் வண்டியில் ஏற்றிவிட்டார். அவரின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்து போக அவருக்கு இனாமாக 1000 ரூபாயை கொடுத்தார். அந்த 1000 ரூபாய் மாற்றுத்திறனாளிக்கு மிகவும் தேவைப்படும் பணமாக இருந்தாலும் அதை வாங்க அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் கிருஷ்ணன் கொடுத்த பணத்தை மாற்றுத்திறனாளி வேண்டாம் என மறுத்துவிட்டார். அதனால் கிருஷ்ணனுக்கு அவர் மீது இன்னும் மதிப்பும் மரியாதையும் கூடியது. அவரை மெதுவாக வண்டியில் வழி அனுப்பி வைத்துவிட்டு நேராக அழுது கொண்டிருக்கும் தன் மகளிடம் சென்றார். அனாமிகா, அப்பா அடிச்சிட்டேன்னு கோவமா? வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருக்குன்றதுக்காக உடல் குறை இருக்கிறவங்கள தரக்குறைவாக பேசவோ திட்டவோ கூடாது. உன்னால் முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய், இல்லைன்னா விலகிப்போ. அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி திட்டி உனக்கு என்ன கிடைக்க போகுது? உன் அப்பா உயிரோடு இருக்கிற காலத்துக்குள்ள இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும்னு கற்றுக்க. இல்லைனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. உன்னை அடித்ததுக்காக அப்பாவை மன்னிச்சிரு என்று சொல்லி தன் மகளிடம் இருந்து நகர்ந்தார். கிருஷ்ணன் தன் மகளிடம் மன்னிப்பு கேட்டதும் அவள் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. மறுநாளிலிருந்து தன் அப்பாவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்தாள் அனாமிகா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.